ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு பென் பேப்பர் டிஎன்பிஎஸ்சி. ஸோ இந்த வீடியோவில் என்ன அப்படின்னா, நம்ம மேக்ஸை கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ பிஒய்க்யூவில் எந்தெந்த டாப்பிக்கில் எத்தனை கொஷின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக டீகோட் பண்ணிடலாம். ஸோ இப்போ சிலபஸ்லேயே சொல்லிட்டாங்க, ஆப்டிடியூடில் 15 கொஷின், ரீசனிங்கில் 10 கொஷின். ஸோ நம்ம இதுக்கேற்ற மாதிரி தான் படிக்கணும். ஸோ ஏன் ஆப்டிடியூட் ரீசனிங் முக்கியம் அப்படின்னா, 25 கேள்வி தமிழ்லையும் ஜிஎஸ்லையும் டஃப்னஸ் என்ன வேணால் பண்ணலாம். ஸோ டஃப்னஸ் கொஞ்சம் ஏற்றிட்டாங்க அப்படின்னா நம்மளால் ஸ்கோர் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக போயிடும். பட் மேக்ஸில் என்ன டஃப்னஸ் கூட்டினாலும் டைம் தான் கன்சியூம் அதிகமாக ஆகுமே தவிர, இந்த 25க்கு 22 கொஷின் 23 கொஷினுங்கிறது ரொம்ப ஈஸியாக எடுக்கக்கூடியது தான். ஸோ எல்லாருமே என்ன கொஷின் டஃப்னஸாக இருந்தாலுமே மேக்ஸில் மார்க் எடுக்கக்கூடியவங்க இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதனால் எப்போயுமே நம்ம ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது மேக்ஸ் தான். ஸோ பொதுவாகவே டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ஃபஸ்ட்டு என்ன படிக்கணும் அப்படின்னா மேக்ஸ் தான் படிக்கணும். ஆப்டிடியூட் ரீசனிங் தான் ஃபஸ்ட்டு படிக்கணும். ஸோ அவங்களுக்கு மேக்ஸ் வருதா அப்படிங்கிறத பார்த்துட்டு தான். ஸோ பொதுவாக எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்னாலும் சரி, ஸோ எஸ்எஸ்சியாக இருக்கட்டும், பேங்கிங்காக இருக்கட்டும், எதுனாலுமே சரி, ஃபஸ்ட்டு நமக்கு படிக்க வேண்டியது ஆப்டிடியூட் ரீசனிங் தான். ஸோ இங்கேயே நான் ரொம்ப வீக்காக இருக்கேன் அப்படின்னா அவங்க அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க எந்த எக்ஸாம் நம்ம அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறத பிளான் பண்ணணும். அவங்க எவ்வளோ நாள் படிக்கணும் அப்படிங்கிற அந்த டியூரேஷன் ஆக்சுவலாக ஒரு ப்ரிலிமினரியாக எதை பேஸ் பண்ணி ஃபிக்ஸ் ஆகும் அப்படின்னா இந்த மேக்ஸை பொறுத்து தான், ஆப்டிடியூட் ரீசனிங்கை பொறுத்து தான் அவங்க எத்தனை வருஷம் அதை படிக்க போகிறாங்க அப்படிங்கிறத ஃபிக்ஸ் ஆக போகுது. ஸோ அப்போ ஆப்டிடியூட் ரீசனிங் அவ்வளோ முக்கியம். ஸோ ஜிஎஸ்ல நான் ஏற்கனவே சொன்னேன், ஜிஎஸ்ல நான் டாப் 50 இம்பார்ட்டன்ட் லெசன்னு போட்டிருப்பேன். அந்த 50 லெசனை படித்து ஒரு கான்ஃபிடன்ஸ் டெவலப் ஆகிற அந்த கான்ஃபிடன்ஸை காட்டியும் மேக்ஸில் ஒரு 22 கொஷின் என்னால் எழுத முடியும், கண்டிப்பாக என்னால் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னா அந்த கான்ஃபிடன்ஸ் அதிகம். சரி, ஓகே, இப்போ பிஒய்க்யூவை கம்ப்ளீட்டாக பார்த்துடலாம். ஸோ 2025 குரூப் 2 குரூப் 4 கொஷின் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால் 2024 வச்சு நான் பேசுகிறேன். ஏன்னா நீங்கள் நம்பணும்ல, ஸோ இந்த டாப்பிக்கில் இத்தனை கொஷின் கண்டிப்பாக வருதா அப்படிங்கிறது நீங்கள் நம்பணும்ல. ஸோ அதுக்காக தான். பட் ஒரு கொஷினை வச்சு பேச முடியாது, அதனால் 2 கொஷினை வச்சு நான் கம்ப்ளீட்டாக ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதே சமயத்தில் இந்த 2 கொஷினை மட்டும் வச்சு நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ நம்ம எல்லா விதமான கொஷினுமே பார்க்கணும். ஸோ இந்த நம்மளுக்கு இப்போ மற்ற எதுக்கு கேட்குறாங்களா, ஜிஎஸ் ப்ளஸ் மேக்ஸ் கேட்குறாங்களா. ஸோ இப்போ வேறு ஏதோ ஒரு எக்ஸாமுக்கு, இப்போ டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமில் கூட ஜிஎஸ் ப்ளஸ் மேக்ஸ் கேட்குறாங்களே. ஸோ அந்த மாதிரி வெட்னரி எக்ஸாமுக்கு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபிஷரிஸ் ரிலேட்டடாக எக்ஸாம் வைக்கிறாங்கன்னா அதில் கேட்குறாங்க. ஸோ அப்போ அக்ரிகல்ச்சருக்கு ஆஃபீஸர் அந்த எக்ஸாம்லேயும் கேட்குறாங்க. ஸோ அப்போ எங்கெங்கெல்லாம் மேக்ஸ் வருதோ அங்கே எல்லாத்தையுமே நம்ம ஒரு தடவை பார்க்கணும். ஏன்னா டிஎன்பிஎஸ்சி தான் இத்தனை எக்ஸாமும் நடத்துது. அப்போ டிஎன்பிஎஸ்சி வைக்கிற எல்லா மேக்ஸ்லையும் எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ அந்த மேக்ஸையும் நம்ம ஒரு தடவை அனலைஸ் பண்ணிடணும். அதேமாதிரி குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 ஸோ கடந்த ஒரு 3-4 வருஷத்தையுமே பேஸ் பண்ணி அதை ஒரு தடவை லைட்டாக பார்த்துட்டு தான் நம்ம கன்க்ளூஷனுக்கு வரணும். ஸோ ஃபஸ்ட்டு போன வருஷம் 2024, அதாவது போன வருஷம் அப்படிங்கிற மீனிங் இந்த தடவைக்கு முந்தின தடவை எக்ஸாம் 2024 குரூப் 2 குரூப் 4 எப்படி கொஷின் ஸ்ப்ளிட் அப் ஆயிருக்குங்கிறத பார்க்கணும். ஸோ அதை பேஸ் பண்ணிவிட்டு அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் மற்ற எல்லா எக்ஸாமையும் வச்சு நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம். அப்போ இதெல்லாம் முதல்ல படிக்கணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஒரு சில விஷயங்கள் பேசிக்காக இருக்கும், அதை நம்ம படிச்சுட்டு அடுத்து போகிறப்ப நமக்கு இன்னுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த இதையுமே நான் சொல்லிடுறேன், ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு இதை பார்த்துருவோம். ஸோ இது 2024 குரூப் 4 நடந்த கொஷினோட ஸ்ப்ளிட் அப்பு. ஸோ இது குரூப் 2 நடந்த கொஷினோட ஸ்ப்ளிட் அப்பு. ஸோ 2024 குரூப் 4 என்ன அப்படின்னா இதில் மொத்தம் 27 கேள்வி கேட்டிருப்பாங்க, மேக்ஸ் ரீசனிங் சேர்த்து 27 கேள்வி. ஸோ இது நிறையா பேருக்கு பாசிட்டிவாகவும் அமைஞ்சிச்சு, நிறையா பேருக்கு நெகட்டிவாகவும் அமைஞ்சிச்சு. குறிப்பாக மேக்ஸ் ரீசனிங் ஸ்ட்ராங்காக இருக்கிற எல்லாத்துக்குமே இது பாசிட்டிவாக அமைஞ்சிச்சு. ஸோ எனக்கெல்லாம் இது பெரிய பாசிட்டிவாக தான் அமைஞ்சிச்சு. ஸோ பட் இதில் எப்பயும் போல் 25 கேள்வி. ஏன் அப்படின்னா இங்கே ஏன் பாசிட்டிவாக அமைச்சிச்சு அப்படின்னு சொல்கிறேன்னா, நமக்கு ஜிஎஸில் ஒரு 2 கேள்வி கம்மி பண்ணிவிட்டு மேக்ஸில் ஒரு 2 கேள்வி கூடுறப்ப நமக்கான ஸ்கோரிங் சப்ஜெக்டில் கேட்குறாங்க அப்படிங்கிறப்ப நம்ம ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ அந்த விஷயம்னால நிறைய பேருக்கு பாசிட்டிவாக அமைஞ்சிச்சு. ஸோ பட் இங்கே பாருங்களேன், இது ஃபஸ்ட்டு நீங்கள் இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இதை நீங்கள் படிக்கிறப்ப இது ஒரு தடவை லைட்டாக ரீட் பண்ணிக்கோங்க, ஒரு தடவை லைட்டாக பார்த்துக்கோங்க. பட் இங்கே பாருங்கள், நான் சொல்கிறத பாருங்களேன். எல்சிஎம் ஹெச்சிஎஃப்பில் 5 கேள்வி, அதே மாதிரி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் 4 கேள்வி, மென்சுரேஷனில் 5 கேள்வி. இந்த 3 டாபிக் மட்டும் யாரோ ஒருத்தவங்க படிச்சுட்டு போயிருந்தாங்க அப்படின்னா ஒரு 14 கேள்வி கண்டிப்பாக போட்டிருக்க முடியும். பாருங்கள், எல்சிஎம் ஹெச்சிஎஃப். ஸோ அதே மாதிரி எப்படி நம்ம எல்சிஎம் ஹெச்சிஎஃப் தனித்தனியாக ஒரு டாப்பிக்காக பிரிக்காமல் இருக்கோமோ அதே மாதிரி தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தனித்தனியாக பிரிக்கக்கூடாது. அதே மாதிரி ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் படிக்கிறப்ப ஏஜஸ் இங்கனையே படிச்சிடணும், ஓகேவா. ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் படிக்கிறப்ப ஏஜஸ் இங்கனையே படிச்சிடணும். பர்சன்டேஜ் படிக்கிறப்ப ப்ராஃபிட் லாஸ் டிஸ்கவுண்ட் அதுக்குள்ளேயே படிச்சிடணும். எதெல்லாம் சேர்த்து படிக்கணுமோ அதெல்லாம்
அதெல்லாம் சேர்த்து படிச்சிடணும். அதே மாதிரி சிம்பிளிஃபிகேஷனில் வர்றப்பயே ஒரு சில விஷயங்கள் சேர்ந்துருக்கும். ஸோ நான் சிம்பிளிஃபிகேஷன் அத்தனை வீடியோ போட்டிருக்கேன். அதில் நான் எதெல்லாம் சிம்பிளிஃபிகேஷன் கேட்டகரியில் கொண்டு வரேன் அப்படின்னு நீங்கள் அந்த இதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்கனாலே உங்களுக்கே புரிஞ்சிடும். அதேமாதிரி நம்பர் சீரிஸ் படிக்கிறப்ப இந்த ஏபி ஜிபி ஹச்பி சேர்த்து படிச்சிடணும். அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன், ஜியோமெட்ரிக் ப்ராக்ரஷன், ஹார்மோனிக் ப்ராக்ரஷன். ஸோ இதையும் சேர்த்து படிச்சிடணும். ஸோ அப்போ எதெல்லாம் சேர்த்து படிச்சுக்கணும் அப்படிங்கிறத கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதெல்லாம் நம்ம ஒரு டாப்பிக்காக தான் கன்சிடர் பண்ணணும். சரி, இப்போ நம்ம பாயிண்ட்டுக்கு வந்துடுவோம். ஸோ இப்போ ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இல்லை நான் பார்ட் டைமாக படிக்கிறேன், நான் வந்து வேறு ஒரு ஒர்க் பண்ணுறேன், நான் பார்ட் டைமாக தான் என்னால் படிக்க முடியும், ஒரு நாளைக்கு 3 மணி நேரமோ 4 மணி நேரம் தான் படிக்கிறேன், நான் இப்போ ஒரு 3 மாதம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இந்த 2024 குரூப் 4 நான் எழுத போகிறேன் அப்படிங்கிறவங்க ஒருவேளை இந்த 3 டாப்பிக்கை மட்டும் படிச்சுட்டு போயிருந்தா கூட 14 கொஷின் போட்டிருக்கலாம். அப்போ உங்களுக்கு என்ன தோணும்? நான் 27 கொஷின் வந்துச்சு, நான் 14 கொஷின் கிட்டத்தட்ட பாதிக்கும் மேலே, கரெக்டாக 27 கொஷினில் பாதி அப்படின்னா 13.5, அப்போ பாதிக்கும் மேலே நான் ரீச் பண்ணிட்டேன். பாதியை தாண்டிட்டேன் அப்படின்னாலே எனக்கு நான் அடுத்த எக்ஸாமுக்கு என்னால் கிளியர் பண்ணிட முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும்ல. ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன், இந்த ஏன் இப்படி ஸ்ப்ளிட் அப், ஏன் இதை நம்ம முதல்ல இம்பார்ட்டண்ட்லாம் படிக்கணும் அப்படின்னா, நான் அடுத்த எக்ஸாம் முடிக்கும் ஃபஸ்ட்டு நான் இந்த ஃபீல்டில் நானும் ஒரு காம்படிட்டர் தான், நானும் போட்டியில் தான் இருக்கேன், நானும் களத்தில் தான் இருக்கேன் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணுறது உங்களுக்கு மேக்ஸ் தான். அப்போ நான் ஓரளவுக்கு இங்கே நல்லா ஸ்கோர் பண்ணால் தான் எஸ் ஐ ஆம் ஆல்சோ ஏ காம்படிட்டர் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். நானும் இந்த போட்டியில் தான் இருக்கேன், நானும் ஒரு போட்டியாளர் தான், நான் வேடிக்கை பார்க்க வரலை அப்படிங்கிறது அந்த விஷயம் உங்களுக்கு புரியும். ஸோ அதே மாதிரி இங்கே குரூப் 2லையும் பாருங்களேன். ஸோ குரூப் 2வில் நம்ம ஒரு ரொம்ப ஒரு இதான விஷயத்தை கவனிக்கலாம். எல்லா டாப்பிக்லையுமே ஈவனாக கொஷினை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி விட்டாங்க, 2, 3, 2, 1 அப்படின்னு சொல்லி. ஸோ அதுதான் இந்த குரூப் 2வோட அந்த ஒரு டஃப்னஸ் அப்படிங்கிறது அதுதான். ஏன்னா எல்லாருமே எல்சிஎம் ஹெச்சிஎஃப் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் படிச்சுட்டு போயிருப்பாங்க. அப்படிங்கிறப்ப இந்த 9 கொஷின் ரொம்ப இங்கே ஈஸியாக கிடச்சிருக்கும். பட் இங்கே 2 ஆயிடுச்சு, இதுவும் 2 ஆயிடுச்சு, மென்சுரேஷனில் 3 ஆயிடுச்சு. அப்போ மொத்தத்துக்கு இங்கே 7 ஆயிடுச்சு. அப்போ 14 கேள்வி கேட்ட இடத்துல 7 கேள்வி தான் கேட்குறாங்க. அப்படிங்கிறப்ப நம்ம அதுக்கு தான் நான் சொன்னேன், ஒரு கொஷின் பேப்பரையோ 2 கொஷின் பேப்பரையோ வச்சு நம்ம ஒரு முடிவுக்கு வரக்கூடாது அப்படிங்கிறது சொன்னது காரணம் இதுதான். ஸோ ஓகே, பட் நீங்கள் இங்கே காமனாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் புரியும். நான் மேலே கொண்டு வந்திருக்கிற எல்லாமே வந்து இங்கே நீங்கள் எதெல்லாம் 2 கேள்விக்கு மேலே வருதோ அது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான்ப்பா. சிம்பிளிஃபிகேஷன் 1 வருது, பட் ஏன் நான் மேலே கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற காரணம் என்ன அப்படின்னா, சிம்பிளிஃபிகேஷன் நிறைய இடத்துல அது ஒரு பேஸாக அமையும். குறிப்பாக மென்சுரேஷனுக்கு பேஸாக அமைகிறது சிம்பிளிஃபிகேஷன் தான். சிம்பிளிஃபிகேஷன் நல்லா தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் மென்சுரேஷனில் வர நிறையா கொஷினை ஈஸியாக சால்வ் பண்ணலாம், ஸ்பீடு கிடைக்கும். அதுக்காக தான். அதே மாதிரி நமக்கு சிம்பிளிஃபிகேஷன் படிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த நம்பர் சீரிஸ் இருக்குல்ல, ஸோ அந்த ரிலேட்டட் கொஷினுமே ஒரு சில கொஷின் இதாக வரலாம். ஸோ சிம்பிளிஃபிகேஷனில் இந்த 2 இதுலையுமே ஒன்று தான் கேட்குறாங்க, பட் நிறையா கொஷின் பேப்பரில் 2 கேள்வி 3 கேள்விலாம் வந்திருக்கு. ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த டாப்பிக்குக்கெலாம் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஸோ இந்த டாபிக் எல்லாமே நாங்கள் கொடுத்துருக்குற எல்லா டாப்பிக்குமே அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. குறிப்பாக எதெல்லாம் 2 கேள்வி 3 கேள்வி வந்திருக்கோ அதுக்கெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஸோ டைம் அண்ட் ஒர்க் எல்லாரும் எடுத்தோடனே படிக்கிறது, பட் இப்போ அதில் 2 கேள்விக்கு மேலே வர்றதே இல்லை. 1 அல்லது 2 கேள்வி, ரேராக தான் 3 கேள்வி கேட்குறாங்க. ஏன்னா டைம் அண்ட் ஒர்க் எல்லாரும் படிச்சிடுறாங்க அப்படிங்கிறது டிஎன்பிஎஸ்சிக்கும் தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? பட் இருந்தாலும் அதெல்லாம் முக்கியமான டாபிக், நம்ம படிச்சு தான் வச்சுக்கணும். ஸோ அதனால் இப்படி படிங்க. ஸோ பர்சன்டேஜ் படிக்கிறப்ப ப்ராஃபிட் லாஸ் டிஸ்கவுண்ட் சேர்த்து படிக்கணும், நம்பர் சீரிஸோட இந்த ஏபிஜிபி ஹச்பி சேர்த்துக்கணும், ரேஷியோ ப்ரொபோர்ஷனோட ஏஜஸ் படிக்கணும். ஸோ இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான விஷயம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டையும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டையும் ஒரே டாப்பிக்காக கன்சிடர் பண்ணுங்கள், 2யுமே சேர்த்து ஒரே ஸ்ட்ரெச்சில் படிங்க. ஸோ எல்சிஎம் ஹச்சிஎஃப், பர்சன்டேஜ், டைம் அண்ட் ஒர்க்கு, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், மென்சுரேஷன். ஸோ இந்த மென்சுரேஷன் கூட விட்டுருங்களேன். இந்த டாப்பிக்கெல்லாம் படிச்சிங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம், நான் இப்போ தான் இனிஷியலாக படிக்கிறேன், நான் கொஞ்சம் மேக்ஸுக்கு அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் படிச்சிங்கன்னா ஒரு 10 நாள் 15 நாள்லேயே ஓரளவுக்கு இந்த டாபிக் எல்லாத்தையுமே நம்மளால் கவர் பண்ணிட முடியும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி படிங்க. ஒரு 2 மணி நேரம் படித்தா கூட ஒரு 30 நாளில் ஓரளவுக்கு இந்த டாபிக் எல்லாத்தையுமே கவர் பண்ணிட முடியும். ஸோ எல்லாமே பை ப்ராக்டிஸ் நம்ம மார்க்கை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா 2025 உங்களுக்கு தெளிவாகவே சொல்லிட்டாங்க என்ன அப்படின்னா ரீசனிங்கில் இத்தனை கேள்வி வரும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதற்கு முன்னாடி கிடையாது, ரீசனிங்கில் இத்தனை கேள்வி வரும் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ அதனால் ரீசனிங் டாப்பிக்லையுமே எதெல்லாம் கேட்டிருக்காங்கிறத பார்த்துக்கோங்க. கேலண்டர் அதிகமாக கேட்குற கேள்வி, பிளட் ரிலேஷன் எப்பயுமே ஒரு கேள்வி வருது. ஸோ இங்கே லாஜிக்கல் ரீசனிங் சொல்கிறீங்களா, இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி, அது எந்த கேட்டகரியில் நம்ம கொண்டு வர்றதுனே தெரியாது, அது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஷின், அது ஒரு லாஜிக்கல் ரீசனிங் தான். நீங்கள் படித்து பார்த்துட்டு நம்ம அப்படியே ஆன்சர் எழுதுகிற மாதிரி தான் இருக்கும், ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான கேள்விகள் ரேராக 1 2 வருது. நீங்கள் இந்த கொஷின் எடுத்து பார்த்தீங்கன்னா அது என்ன அப்படிங்கிறது ஈஸியாக
உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ மிஸ்ஸிங் நம்பர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மிஸ்ஸிங் நம்பர், கோடிங், டீகோடிங், ஆல்ஃபா நியூமெரிக் சீரிஸ் மூணுமே கிட்டத்தட்ட ஒன்று தான். அப்படியே எல்லாம் ஒரே மாதிரி தான் வரப்போகுது. கோடிங் டீகோடிங்கில் மிஸ்ஸிங் நம்பர் கான்செப்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஆல்ஃபா நியூமெரிக் சீரிஸ், ஆல்ஃபானா ஆல்ஃபபெட்டு, நம்பர் நியூமெரிக் அப்படின்னா நம்பர் வரப்போகுது. அப்போ மிஸ்ஸிங் நம்பர், கோடிங் டீகோடிங் எல்லாம் கலந்து தான் உள்ளே இங்கே இருக்கும். ஸோ அப்படிங்கிறப்ப இதெல்லாம் படிக்கிறப்ப ஒன்றா கொஞ்சம் சேர்த்து படிக்க ட்ரை பண்ணுங்கள். எல்லாமே சிமிலராக தான் இருக்கும், ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ ஜென்ரலாக நம்ம போயிடுவோம். எந்தெந்த டாப்பிக்கில் எவ்வளோ கேள்வி கேட்குறாங்கிறது இந்த 2 கொஷினை தவிர நம்ம மீதி எல்லா கொஷினையும் அனலைஸ் பண்ணி பார்க்குறப்ப என்ன கிடைக்கிது அப்படிங்கிறது. ஸோ பொதுவாக இந்த 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 டாபிக் எல்லாத்தையுமே நல்லா படிக்க ட்ரை பண்ணுங்கள். இதில் எதுலலாம் 2 கேள்வி கேட்குறாங்களோ அதெல்லாம் ரொம்ப நல்லா ட்ரை பண்ணுங்கள். அதெல்லாம் அதிக ப்ராக்டிஸ் தேவை. ஸோ அடுத்த விஷயம், ஸோ பேசிக்காக அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் கடகடன்னு நான் சொல்லிடுறேன். சிம்பிளிஃபிகேஷனில் எப்போயுமே 1 to 2 கேட்குறாங்க, அதனால் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ சிம்பிளிஃபிகேஷனில் ரிப்பீட்டடாக வர்ற சம்மே இருக்குது. ஸோ நம்ம அதை ஒவ்வொரு சம்மாவே கூட சில நேரம்லாம் கொடுக்குறோம், ஒரு சம்மு ஒரு வீடியோவாக கொடுக்குறோம். ஸோ அதெல்லாம் தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாதீங்க. அந்த வீடியோவிலேருந்து கூட திருப்பி நம்மளுக்கு வந்து அது ரிப்பீட் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ HCF LCMல கண்டிப்பாக 2 to 3 வந்துடும். ரேஷியோ ப்ரொபோர்ஷன் ஏஜஸ் சேர்த்தப்ப கண்டிப்பாக 1 இல்லை 2 கண்டிப்பாக 1 வந்துடும். ஸோ மேக்ஸிமம் கேஸஸில் 2 வர சான்ஸ் இருக்குது. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்டர்ஸ்னால் கண்டிப்பாக 1 2 கொஷின் வந்துடும். கண்டிப்பாக 3 கொஷின் வர்றதுக்கும் நமக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. குறிப்பாக அந்த டிஃபரன்ஸ் பிட்வீன் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னே ஒரு சம்மு வரும். அதெல்லாம் 2 டாப்பிக்கு சேர்ந்தது தானே. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 2 வார்த்தையுமே வந்துச்சுன்னா 2மே ஒரே டாப்பிக்காக தான் நம்ம கன்சிடர் பண்ணி ஆகணும். ஸோ அதுலேருந்துமே ஒரு கேள்வி அடிக்கடி கேட்குறாங்க. டைம் அண்ட் ஒர்க்கு தெரிஞ்சது தான். பர்சன்டேஜ்லேருந்து 2 to 3 ப்ராஃபிட் லாஸ் டிஸ்கவுண்ட் இதோட சேர்த்து படிக்கிறப்ப நமக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து டைஸ், பகடை கணக்குகள். ஸோ அது ஒரு கொஷின் கண்டிப்பாக கேட்குறாங்க. ஸோ நிறைய எக்ஸாமில் ஒரு கேள்வி வந்துடுது. அதே மாதிரி பிளட் ரிலேஷனும் ஒரு கொஷின் வந்துடுது. கோடிங் டீகோடிங், மிஸ்ஸிங் நம்பர்லாம் ரொம்ப 2 கொஷின் பெரும்பாலான கொஷின் இதில் கொஷின் பேப்பரில் 2 கேள்வி கேட்டிருக்காங்க. கேலண்டர் கொஷினுமே ஒரு கொஷின், கேலண்டர் ரிலேட்டட், இன்னைக்கு தேதி இது, அடுத்த வருஷம் இதே நாள் இதே மாதம் என்ன தேதி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கேள்வி இருக்குது. ஏதோ ஒரு வருஷம் ஒரு மாதம் ஒரு டேட்டை கொடுத்துட்டு அது எந்த தேதியில் இருக்கும்லாம் கேட்பாங்க. ஓகேவா? அடுத்து ஆல்ஃபா நியூமெரிக் சீரிஸ், நான் ஏற்கனவே சொன்னது தான். நான் எப்பயுமே இந்த மிஸ்ஸிங் நம்பர், கோடிங் டீகோடிங்கில் ஏதாவது ஒரு கேள்வி குறைஞ்சிருச்சு அப்படின்னா ஆல்ஃபா நியூமெரிக் சீரிஸில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நீங்கள் இதவே அங்கே பார்க்கலாம். பாருங்களேன், ஆல்ஃபா நியூமெரிக் சீரிஸில் 1 கேட்டிருக்காங்க, கோடிங் டீகோடிங்கில் கேட்கல, ஆனால் மிஸ்ஸிங் நம்பரில் 2. இங்கே பாருங்கள், இங்கே 1, இங்கே 2, இங்கே 2, அப்போ 5 இங்கே வந்துருச்சு. அப்படிங்கிறப்ப இந்த 3 டாபிக் நமக்கு அப்படியே மாறும்ப்பா. ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது அப்படின்னா இன்னொரு இடத்துல கேட்பாங்க. அதே மாதிரி இங்கே பாருங்களேன், இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ப்ராபபிலிட்டி, எப்பயுமே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ப்ராபபிலிட்டி, பிளட் ரிலேஷன், கேலண்டரு, இந்த டைம் டிஸ்டன்ஸ் ஸ்பீடு, இதிலலாம் எப்பயுமே இந்த 4 டாப்பிக்கும் சேர்த்து நீங்கள் ஒன்றா படித்து வச்சுக்கிட்டீங்க. அந்த 4லேருந்து ஒரு கேள்வி எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் படிச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த 4 டாப்பிக்லேருந்து ஒரு கேள்வியோ 2 கேள்வியோ வந்துடும். பாருங்கள், இங்கேயும் 2 கேள்வி கவர் ஆகுது, இங்கே 3 கேள்வி வந்துருச்சு. அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி நான் ஒரு இதாக படிச்சுக்கிட்டேன், ஒவ்வொரு பேக்கேஜ் மாதிரி நான் படித்து வச்சுக்கிட்டேன் அப்படின்னா அதுலேருந்து எப்படியாவது ஒரு கேள்வி 2 கேள்வி நம்மளால் ஈஸியாக அட்டன் பண்ணிட முடியும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் சீட்டிங் அண்ட் அரேஞ்ச்மெண்ட். ஸோ ரேங்கிங் அப்படிங்கிற டாபிக் இருக்குது. நம்ம சீட்டிங் அண்ட் அரேஞ்ச்மெண்ட்டுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதில் ரேங்கிங்கை நானே இன்க்ளூட் பண்ணி தான் உள்ளே கொண்டு வந்திருப்பேன். ஸோ ரேங்கிங் அண்ட் அரேஞ்ச்மெண்ட்டில் பெரும்பாலும் இப்போ ஒரு கேள்வி கேட்குறாங்க. இந்த ரேங்கிங் அண்ட் அரேஞ்ச்மெண்ட் என்ன பிரச்சனை அப்படின்னா, ஸோ அதாவது சீட்டிங் அண்ட் அரேஞ்ச்மெண்ட்டில் என்ன பிரச்சனை அப்படின்னா, கேள்வி பெருசாக இருக்கும். ஒரு 6 வரி 7 வரிக்கெல்லாம் ஒரு சில நேரம் போயிடுது. டிஎன்பிஎஸ்சி கொஷின் பேப்பரில் அரை பக்கத்துக்கு மேலே அந்த கேள்வி மட்டுமே இருக்கும். அப்படிங்கிறப்ப அந்த பேஜ் ஃபுல்லாக அந்த ஒரு கொஷின் தான் இருக்கும். அப்போ சீட்டிங் அண்ட் அரேஞ்ச்மெண்ட்டு நிறைய பேர் பார்த்து பயந்துட்டே விட்டுடுறாங்க. பட் 2 கேள்வியெல்லாம் கேட்டால் அது ஒரு டிசைடிங் ஃபேக்டராகவே மாறிடும். அந்த எக்ஸாமை யார் கட் ஆஃப் கிளியர் பண்ண போகிறாங்கிற டிசைடிங் ஃபேக்டரில் இதுவும் ஒன்றா மாறிடும். அப்படிங்கிறப்ப இந்த சீட்டிங் அண்ட் அரேஞ்ச்மெண்ட்லாம் மிஸ் பண்ணாமல் படிச்சிருங்க. ஓகேவா? ஸோ ஸ்டாட்டிஸ்டிக் ப்ராபபிலிட்டிலேருந்து 1 to 2, நம்பர் சீரிஸ்லேருந்து 1 to 2. ஸோ நான் ஏன் இப்படி ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஆப்டிடியூடு, அதற்கப்புறம் ஒரு ரீசனிங்கு, அதற்கப்புறம் திருப்பி ஒரு ஆப்டிடியூடு, அதற்கப்புறம் ஒரு ரீசனிங் வச்சுருக்கேன் அப்படின்னா நீங்கள் இப்படி படித்து பழகுங்க அப்படிங்கிறதுக்காக தான். ஆப்டிடியூடாக ஃபுல்லாக முடிச்சுட்டு இல்லை ரீசனிங்காக ஃபுல்லாக முடிச்சுட்டு அப்படி இருக்கக்கூடாது. இந்த டாப்பிக்லாம் ஆப்டிடியூடில் ஓரளவுக்கு கவர் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்ததை வந்து இங்கே ரீசனிங்கில் இதெல்லாம் அதே டைம் அதை படிக்கிறப்ப இதையும் படிக்கணும். அதில் ஒரு டாபிக் படிக்கிறோம்னா இதுலேயும் ஒரு டாபிக் படிக்கணும். இல்லை அதில் ஓரளவுக்கு படிச்சிட்டோம்னா இதுலேயும் ஓரளவுக்கு படிக்கணும். அதுக்காக தான் ஒரு ஆப்டிடியூடு, ஒரு ரீசனிங். அதுக்கப்புறம் அந்த ஆப்டிடியூடு இங்கே பார்த்தோமா, இதில் ஏதாவது ஒரு கேள்வி 2 கேள்வி மிஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து மாட்டோம். ஸ்டாட்டிஸ்டிக் ப்ராபபிலிட்டி இல்லை நம்பர் சீரிஸ் ஏபிஜிபி ஹெச்பியில். ஸோ அப்போ இந்த இடத்துல ஒன்று மாட்டோம். அதே மாதிரி இந்த ரீசனிங், இந்த டைஸ், பிளட் ரிலேஷன், கோடிங் டீகோடிங்கில் ஏதாவது ஒரு கேள்வி கம்மியாச்சு அப்படின்னா கண்டிப்பாக மிரர் இமேஜ், வாட்டர் இமேஜ், டைரக்ஷன் டிஸ்டன்ஸில் வந்து மாட்டோம்.
காட்டும். ஓகேவா? அதுக்கு தான் நான் இப்படி கொடுக்குறது. ஸோ அந்த இடத்துல ஏதோ ஒன்று கம்மியாக இருந்ததுன்னா அது எங்கே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும்னா இந்த இடத்துல தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ மிரர் இமேஜ் வாட்டர் இமேஜில் ரொம்ப ஈஸியான டாபிக் தான். ஒரே ஒரு தடவை படிச்சிட்டிங்க அப்படின்னா, ஒரு தடவை பார்த்துட்டிங்க அப்படின்னா அந்த கான்செப்ட் அவ்வளோதான் முடிஞ்சு. அதில் ஒன்றுமே கிடையாது. நம்மளே ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதை கூட ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ கிளாக் ரிலேட்டட், கிளாக் பேஸ் பண்ண சம்மும் இப்போ அதிகமாக கேட்குறாங்க. இந்த மிரர் இமேஜ் வாட்டர் இமேஜில் ஒரு கிளாக் பேஸ் பண்ண சம்மும் கேட்டிருக்காங்க. ஏற்கனவே நீங்கள் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்லேயும் பார்த்துருக்கலாம். ஓகேவா? அடுத்து கவுண்ட் த ஃபிகர்ஸ், லாஜிக்கல் வென் டயக்ராம். கவுண்ட் த ஃபிகர்ஸ் நிறையா கேள்வியில் வந்துருச்சு. இப்போ லாஜிக்கல் வென் டயக்ராமே கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. இது போக ரோமன் நியூமரல்ஸ் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது. ரோமன் நியூமரல்ஸ் அது ஒரு 2-3 தடவை கேட்டிருக்காங்க. பட் இந்த டாபிக் படித்து வச்சுக்கிறது நமக்கு சேஃப். ஏன்னா அடுத்து வர்ற கொஷினில் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்து ஸோ மென்சுரேஷன் பொறுத்த முடிக்கும் நிறைய பேர் ஸ்கிப் பண்ணுறீங்க. பட் கண்டிப்பாகவே 3 to 4 கொஷின் வருது. ஸோ மென்சுரேஷன் நான் ஏன் ஃபஸ்ட்டு கொடுக்காம கடைசி கொடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னா அது அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா நிறைய பேர் படிக்கிறதே இல்லை. ரொம்ப சிம்பிள். 2D 3D ரெண்டே கான்செப்ட் தான் இருக்குது. 2Dயில் என்னென்ன ஃபிகர்லாம் வரப்போகுது, அதுக்கு ஏரியா எப்படி பார்க்குறது, அதோட சர்க்கம்ஃபரன்ஸ் எப்படி பார்க்குறது, இதெல்லாம் பார்க்க போகிறோம். 3Dயில் என்ன பார்க்க போகிறோம்? லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, அதனுடைய வால்யூம் என்ன, இந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டு படிக்கிறப்ப நம்மளால் கண்டிப்பாக அந்த 3 to 4 கொஷின் எடுத்துட முடியும். ஸோ மென்சுரேஷன் நிறைய பேர் ஸ்கிப் பண்ணுறீங்க. அது வந்து ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ.